சுவாமியினுடைய அருள் இல்லாமல் அவனை தரிசனம் பண்ணவே முடியாது. இது சத்தியமான உண்மை. இது அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதில் இந்த பிறவியில் இவ்வளோ சண்டை சச்சரவு பிரச்சனை. நிம்மதியாக குடும்பத்தை நடத்தணுமா, திருவாசகம் பாடினோமா, ஆனந்தமாக இருந்தோமா, எல்லாம் பணமும் பதவியும் படுத்துகிற பாடு. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த தலங்கள்லாம் போகணும். தல யாத்திரை ரொம்ப அவசியம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு நிச்சயமாக மனுஷ பிறவி கிடையாது. கழுதையாவோ பன்றியாவோ கிடைச்சிருக்கிற இந்த பிறவியவே இப்படியெல்லாம் வீண் பண்ணுறமே, இனி கழுதையாக கொடுத்தா என்ன பண்ணுறது? ஆனால் கழுதை வழிபட்டு இருக்கு எந்த ஊரில்? கரவீரம்ங்கிற ஊரில் ஒரு கழுதை போய் சுவாமியை வழிபட்டு இருக்கிறது. மனுஷன் வழிபட மாட்டேங்கிறான். அந்த ஊரில் போய் அந்த தூணை அப்படி தொட்டாவே போதும். அதுவும் ஒரு பிறவி. எத்தனையோ கல், ஒரு கல் அம்மிக்கு போகுது, ஒரு கல் குழவிக்கு போகுது, ஒரு கல் துவைக்க போகுது, ஒரு கல் சுவாமிக்கு போகுது.